செம்மணியில் புத்தகப்பை பொம்மையோடு மீட்கப்பட்ட எலும்புக்கூடு, நீதிமன்றம் மீட்ட கட்டளை. அனுர அரசிற்கு எதிராக பேசுபவர்களுக்கு சிஐடிகள் அழைப்பு, விமல் வீரவம்ச பகிரங்கம். வெளியானது சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி. வடக்கில் அரசு இயந்திரத்தின் அடாவடிகள் எல்லை மீறுகின்றது, சபா குகதாஸ் தெரிவிப்பு. ஆப்கானில் 6 வயது சிறுமிக்கு 45 வயது நபருடன் திருமணம், தலிபான்கள் அளித்த தீர்ப்பால் வெடித்தது சர்ச்சை. தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதுகுழியில் இருந்து நீல நிற பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எண்பு தொகுதி தொடர்பான மனித எண்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவிற்கு யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் கட்டளை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதுகுழி தொடர்பான அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் இடம்பெற்றிருந்தன. சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி இருந்தனர். நேற்றைய தினம் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன. எதிர்வரும் 21ஆம் திகதி அகழ்வு பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் செம்மணி மனித புதுகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் போது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நீல நிற பாடசாலை புத்தக பையோடு சிறுவனுடையதென சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருந்தது. அந்த எண்பு தொகுதிக்கு அருகில் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை, ஆடை, சிறுமிகள் பயன்படுத்தும் பாட்டா, நிறுவன தயாரிப்பு காலனி, சிறு கண்ணாடி வளையல்கள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனித எண்பு தொகுதி தொடர்பான மனித எண்பு ஆய்வு அறிக்கையை எதிர்வரும் 15ஆம் திகதிக்கு முன்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவிற்கு நீதவான் ஏ ஆனந்தராஜாவால் கட்டளை ஒன்று நேற்று வழங்கப்பட்டுள்ளது. அனுர் அரசாங்கத்திற்கு எதிராக பேசுபவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டு மக்களுக்கு இதனை அறிவுறுத்தியவர்கள் தற்போது இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள். பேச்சு சுதந்திரம் திட்டமிட்ட வகையில் மறுக்கப்படுகிறது. அரசாங்கத்திற்கு எதிராக பேசுபவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். முறையற்ற வகையில் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் ஊடக சந்திப்பில் குறிப்பிட்ட விடயத்திற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளேன். சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட பெரும்பாலான கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைகளுமின்றி விடுவிக்கப்பட்டமை பாரதூரமானதென்று நாங்கள் குறிப்பிட்ட விடயத்தையே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவும் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் கடந்த ஜனவரி மாதம் சுங்கத்தில் இயல்பாகவே கொள்கலன்கள் விடுவிப்பில் நெரிசல் ஏற்பட்டதா அல்லது திட்டமிட்ட வகையில் நெரிசல் ஏற்படுத்தப்பட்டதா என்பதில் சந்தேகம் உண்டு என்றும் குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதனையே நாங்களும் குறிப்பிட்டோம். குழுவின் பரிந்துரையின் பிரகாரம் ஜனாதிபதி எடுக்கும் நடவடிக்கைகள் என்னவென்பதை வெளிப்படுத்த வேண்டும். அரசாங்கத்தின் முறைகேடான செயற்பாடுகள் இறுதியில் அரசு அதிகாரிகள் மீது சுமத்தப்படுகிறது. கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்திலும் இதுவே நேர்ந்துள்ளதென தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார். இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45% அனைத்து பாடங்களிலும் 9 A சித்திகளை பெற்ற 13,392 மாணவர்கள் உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் 4.15% 2024 சாதாரண தர பரீட்சை கடந்த 2025 மார்ச் மாதம் 17ஆம் திகதி முதல் 26ஆம் திகதி வரை நாடு முழுவதும் 3,664 பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெற்றது. இதில் 4,74,147 மாணவர்கள் தோற்றியிருந்த நிலையில் 3,98,182 பேர் பாடசாலை விண்ணப்பதாரிகள் ஆவர். மேலும் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக ஏதேனும் விசாரணைகள் தேவைப்பட்டால் பரீட்சை திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான
1911க்கு அளிப்பதன் மூலமோ அல்லது பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபேறுகளின் கிளையின் தொலைபேசி இலக்கங்களான 0117785922 0112784208 0112786616 மற்றும் 0112784537 ஆகியவற்றின் மூலமோ விசாரணைகளை மேற்கொள்ளலாம். இந்நிலையில் 2025 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 10 முதல் டிசம்பர் மாதம் 5 வரை இடம்பெறவுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் அரசு இயந்திரத்தின் பல்வேறு திணைக்களங்கள் சட்ட ஒழுங்குகளை மீறி தான்தோன்றித்தனமாக நடந்து கொள்கின்றன. இதனை தடுக்க அரசாங்கம் ஏன் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை? தடுக்காவிட்டால் அரசின் பின்னணியில் தான் நடக்கிறதா போன்ற கேள்விகளுடன் பாதிக்கப்பட்ட மக்கள் குரல் எழுப்புகின்றனர் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களில் வனவள திணைக்களத்தின் ஆதரவுடன் காடுகளை அழித்து புதிய சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. வவுனியாவில் போலீசார் தனியார் காணிக்குள் சட்டவிரோதமாக பௌத்த விகாரை கட்ட நிலம் பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளத்தில் கடற்படை நில அளவீட்டில் இறங்கியுள்ளனர். அத்துடன் கள்ளமணல் ஏற்றும் நடவடிக்கையில் போலீசாரின் டிப்பர்களும் ஈடுபடுகின்றன என வடக்கு ஆளுநரின் கூட்டத்தில் நேரடியாக முறைப்பாடு செய்யப்பட்டது. அத்துடன் கடத்தலின் பின்னணியில் போலீசார் உள்ளனர் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் வழக்கு தொடுநர்களை புலனாய்வாளர் அச்சுறுத்தல், புதைகுழி உள்ள இடத்தில் மர்ம வாகனம் சுற்றியமை, தென்னிலங்கையில் செம்மணி விவகாரம் தொடர்பில் இனவாதம் பேசுதல், பொய்யான தகவல்களை வெளியிடுதல் போன்ற அடாவடிகளில் பலரும் இறங்கியுள்ளமை, இறங்கிய அனைவரும் கடந்த ஆட்சியாளரின் காலத்தில் அரசுடனும் ராணுவ புலனாய்வு இயந்திரத்துடனும் இயங்கியவர்கள். அவர்களை தற்போதைய ஆட்சியாளர்களும் பயன்படுத்துகின்றார்களா? இல்லை என்றால் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இனவாதமற்ற சட்டவாட்சி எமது இலக்கு என வரிக்கு வரி மேடைக்கு மேடை கூறும் அனுர அரசு வடக்கில் சட்டவிரோத செயற்பாட்டை அரசு இயந்திரத்தின் மூலம் மேற்கொள்ள அனுமதித்துள்ளதா? அல்லது ஜனாதிபதி அனுரவை தாண்டி ஜனாதிபதியின் அதிகாரத்தை பிறிதொருவர் கையாளுகின்றாரா? வடக்கு மக்களிடம் எழுந்துள்ள சந்தேகம். கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் இருப்பை கபலீகரம் செய்வதில் அனுர அரசும் மிக தீவிரமாக உள்ளது. ஆட்சியின் வடிவம் மோதகம் கொழுக்கட்டையாக மாறியதே தவிர உள்ளடக்கம் மாறவில்லை என தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானின் ஹெல்மண்ட் மாகாணத்தில் 6 வயது சிறுமியை 45 வயது நபர் திருமணம் செய்த நிலையில் தலிபான்கள் தலையிட்டு அளித்த தீர்ப்பு உலகளவில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 45 வயது நபருக்கு திருமணம் செய்து கொள்ள 6 வயது சிறுமி பணத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது குறித்த செய்தி அமெரிக்காவில் தலைமையிடத்தை கொண்டியங்கும் ஊடகத்தில் ஜூன் 28 முதல் முறையாக வெளியானது. அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மனைவிகள் இருப்பதாகவும், கடன் தொல்லை காரணமாக சிறுமியின் தந்தை அந்த நபருக்கு மகளை விற்றதாகவும் கூறப்படுகிறது. இது உலகளவில் பேசப்பட்ட நிலையில் தலிபான்கள் அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்தால் திருமணத்தை நிறுத்தவோ அந்த நபரை கைது செய்யவோ இல்லை. மாறாக தலிபான் அதிகாரிகள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், சிறுமியை 9 வயதுக்கு பிறகு அவரது வீட்டிலிருந்து அழைத்து வாருங்கள் என்று அறிவுரை கூறியிருக்கிறது. கடந்த 2021 ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சி அமைத்ததிலிருந்து அந்நாட்டில் வாழும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமை மறுக்கப்பட்டு வருவது உலகளவில் எதிர்ப்பை எழுப்பி வந்திருக்கும் நிலையில் 9 வயதில் சிறுமியை கணவர் வீட்டிற்கு அழைத்து வரலாம் என தலிபான்கள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.